சோஷியல் மீடியாலாம் பாத்தீங்கன்னா ஒரே ராத்திரியில ஸ்டாக் மார்க்கெட்ல கோடீஸ்வர ஆகிடலான்னு ஒரு ஃபீல் வருது இல்லையா? ஆனா அந்த மாதிரி ஒரு கனவுக்கும் டேட்டா சொல்ற நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என் வேலையே விட்டுட்டு இப்ப நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர். இந்த மாதிரி போஸ்ட் அப்புறம் லாபம் காட்டுற ஸ்கிரீன்ஷாட்லாம் நம்ம டெய்லி பாக்குறோம் இல்லையா? ஆனா இந்த சக்சஸ் ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான கதை என்ன? அப்போ இந்த மாதிரி கவர்ச்சியான கதைகளுக்கு பின்னால நம்மள மாதிரி சாதாரண ட்ரேடர்ஸோட உண்மையான சக்சஸ் ரேட் என்னவா இருக்கும்? வாங்க டேட்டா வச்சே இந்த கேள்விக்கு பதில் தேடலாம். இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம இந்தியால இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட் ரெகுலேட்டர் அதாவது செபி ட்ரேடர்ஸ் ஜெயிக்கிறாங்களா இல்ல தோக்குறாங்களான்னு ரொம்ப தெளிவான நம்பகமான டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபிஷியல் டேட்டா வேற எங்கேயும் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இங்க தான் முதல் ஷாக்கிங்கான உண்மை வருது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது எஃப்என்ஓ ட்ரேடிங்ல ட்ரேட் பண்ற ஒவ்வொரு 10 பேர்ல 9 பேர் பணத்தை இழக்கறாங்க. ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. 10ல 9 பேர். இது ஏதோ கொஞ்சம் பேர் சந்திக்கிற பிரச்சனை இல்ல, இதுதான் மெஜாரிட்டியோட நிலைமை. சரி, இந்த இழப்புகளோட மொத்த மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட $22 பில்லியன். யோசிச்சு பாருங்க, இது பல சின்ன நாடுகளோட ஜிடிபியை விட அதிகம். இந்த அளவுக்கு பணத்தை நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கடந்த சில வருஷத்துல மட்டும் இழந்திருக்காங்க. சரி, இந்த மொத்த கணக்கு விட்டுட்டு ஒரு தனி நபரா பார்த்தா என்னாகும்? பணம் இழந்த ஒவ்வொருத்தரும் சராசரியா 2 லட்சம் ரூபாய் இழந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இது சில மாச சம்பளமா இருக்கலாம், இல்லன்னா ஒரு பெரிய சேமிப்பா கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி. இப்ப நீங்க பாக்குறது செபியோட ஆஃபிஷியல் டேட்டா. இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. பணத்தை இழக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் தொடர்ந்து 90% மேலதான் இருக்கு. இது ஏதோ தற்செயலா இந்த வருஷம் மட்டும் நடந்த விஷயம் இல்ல. ஒவ்வொரு வருஷமும் இதே கதை தான் தொடருதுன்னு இந்த நம்பர்ஸ் தெளிவா காட்டுது. ஓகே, இது இந்தியால மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லது ஒரு குளோபல் பிரச்சனையா? வாங்க மத்த நாடுகள்ல நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இப்ப நீங்க யூரோப்பியன் மார்க்கெட்ஸோட இந்தியாவை கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. நஷ்டத்தோட சதவீதம் கொஞ்சம் மாறலாம். ஆனா அடிப்படை உண்மை ஒண்ணுதான். லெவரேஜ் யூஸ் பண்ற மார்க்கெட்ல, அதாவது கடன் வாங்கி ட்ரேட் பண்ற இந்த ரிஸ்கான ஃபீல்டுல பெரும்பாலான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பணத்தை இழக்க தான் செய்றாங்க. அமெரிக்காவில செபி மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் இல்ல. ஆனாலும் அங்க இருக்க MIT, ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி பெரிய யூனிவர்சிட்டி செஞ்ச ரிசர்ச்சும் சரி, கவர்மெண்ட் ஏஜென்சிகளோட டேட்டாவும் சரி, எல்லாமே திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாபம் பார்க்கறதுங்கிறது உலகம் பூராமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரப்போறோம். ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்க நாம ஜீரோ சம் மார்க்கெட்டுங்கிற கான்செப்டை பார்க்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல ஒருத்தர் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோத்தே ஆகணும். நீங்க வெறும் மார்க்கெட்டுக்கு எதிராக விளையாடல. நீங்க யாருக்கு எதிராக விளையாடுறீங்கன்னா, பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள், பல வருஷம் அனுபவம் இருக்கிற ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கு எதிரா. ஒருவேளை நீங்க பணத்தை இழக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு 6 ஸ்டெப் கைடு இங்க இருக்கு. முதல்ல லெவரேஜ், அதாவது கடன் வாங்கி ட்ரேட் பண்றது. இது உங்க சின்ன லாபத்தை பெருசாக்குற மாதிரி உங்க சின்ன நஷ்டத்தையும் ஒரு பூகம்ப மாதிரி பெருசாக்கிடும். அடுத்தது ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ, மார்க்கெட் நம்மள விட்டுட்டு போயிடுமோன்னு பயத்துல அவசரமா வாங்குறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு எதிராவே வேலை செய்யும். கடைசியா நாம இதுவரைக்கும் பார்த்த டேட்டாவுக்கும் சோஷியல் மீடியால காட்டுற அந்த பளபளப்பான வெற்றிக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பார்த்துருவோம். இந்த முழு அனாலிசிஸோட முக்கியமான மெசேஜ் இதுதான் கடுமையான நிஜம். சோஷியல் மீடியாவில பார்க்குற வெறும் ஹைப் இல்ல, நம்பர்ஸ் பொய் சொல்லாது இல்லையா? அது உண்மையே அப்படியே நமக்கு காட்டுது. கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 10ல 1ன்னு இவ்ளோ கம்மியா இருக்கும்போது இத ஒரு ஸ்கில் பேஸ்டு ட்ரேடிங்னு சொல்லலாமா, இல்ல அதிர்ஷ்டத்தை நம்பின ஒரு லாட்டரியா? இதற்கான பதில நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.